வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு டிஎஃப்சி சமையல் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சுவையான நெய் சோறு. கரெக்டான அளவில் கிராம் கணக்கில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் என்னோட புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி 1/2 kg அரிசியில் நெய் சோறு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னுக்கு நெய் சோறுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 500 கிராம், வெங்காயம் 50 கிராம், அப்படி இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிங்க. முந்திரி பருப்பு 10 கிராம், அப்படி இல்லாட்டி 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கிங்க. அதை பாதியாக வந்து உடைச்சிருங்க. திராட்சை பழம் 20 கிராம், அப்படி இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிங்க. வெள்ளை சர்க்கரை 20 கிராம், அப்படி இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிங்க. நட்சத்திரம் சோம்பு 2 கிராம், அப்படி இல்லாட்டி 4 நட்சத்திரம் எடுத்துக்கிங்க. பட்டை 5 கிராம், அப்படி இல்லாட்டி 2 பட்டை எடுத்துக்கிங்க. இஞ்சி புளி பேஸ்ட் 20 கிராம், அப்படி இல்லாட்டி 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிங்க. தண்ணி தின்பால் 60 கிராம், அப்படி இல்லாட்டி 1/2 கப் எடுத்துக்கிங்க. நெய் 80 கிராம், அப்படி இல்லாட்டி 3/4 கப் எடுத்துக்கிங்க. தண்ணி 750 ml. கடைசியாக உப்பு 10 கிராம், அப்படி இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிங்க. இப்போ வாங்க நம்ம செயல்முறையை பார்க்கலாம். சட்டி நல்லா சூடான பிறகு நெய்யை ஊற்றுங்க. நெய் நல்லா சூடான பிறகு வெங்காயம், பட்டை, நட்சத்திர சோம்பும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன பிறகு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுங்க. கடைசியாக திராட்சை பழத்தை ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக 1 நிமிஷம் கிண்டிட்டு அடுப்பு அடைச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா நெய்யில் போட்டு தாளித்து எடுத்தாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை குக்கர் பானையில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணியை வந்து குக்கரில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி பாலையும் ஊற்றிடுங்க. இப்போ வந்து வெள்ளை சர்க்கரையும் உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. கடைசியாக நெய்யில் தாளித்து வச்ச பொருட்களையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடிடுங்க. மூடின பிறகு குக்கரை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் பிறகு நல்லா கொதித்து வரும்போது குக்கரை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும், கீழேயும் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு நெய் சோறு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சோறு வந்து குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கலர் ஆட் பண்ணிடலாம். கலர் ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கிண்டி விடுங்க. கலர் வந்து ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா நெய் சோறு பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். கலர் போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட நெய் சோறு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், நம்ம நெய் சோறு சூப்பராக வந்திருக்கு. சரியான அளவில் குக் ஆகிருக்கு. நல்ல ஒரு நறுமணமாக இருக்குது. சோறு கூட நல்லா உதிரி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.